வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா தேங்காய் பர்ஃபி. தேங்காய் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 தேங்காவை இந்த மாதிரி பூவாக வெள்ளையாகவே திருவியிருக்கேன். ஸோ நம்ம அந்த தேங்காய் பருப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெள்ளையாக திருவிக்கங்க. இந்த 2 தேங்காய்க்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை நான் வச்சுருக்கேன். ஸோ சர்க்கரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அது அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தேங்காய்க்கு 2 தேங்காய் அப்படின்ற அளவுலாம் வைக்க முடியாது. நீங்கள் கண் அளவில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் பெரிய தேங்காவை இருந்தனால நான் 800 கிராம் வச்சுருக்கேன். இப்போ இந்த 800 கிராம் சர்க்கரையும் நீங்கள் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும். இப்போ நான் காட்டின மாதிரி நீங்கள் தண்ணியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நீங்கள் சர்க்கரையை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. காரணம் என்னென்னா, சர்க்கரை வந்து பற்ற வச்சிங்க அப்படின்னா உடனே வந்து சப்போஸ் சூடு ஓவராக இருந்தது அப்படின்னாலும் என்ன ஆகுனா கீழே கரையாமல் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்க்கரையை வச்சுட்டு ஒரு கலருங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கலரிட்டு சர்க்கரை கலர்ன பிறகு நல்லா சர்க்கரை வந்து கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கும் போது வந்து என்னென்னா, ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இது வந்து இன்னும் சர்க்கரை நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேனே தவிர இன்னும் அந்த கம்பி பதம் அப்படிங்கிறது வரல. உங்களுக்கு நான் கையில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது சொட்டினாலும் சரி, ஒரு கை அப்படின்னும் போது நம்ம தொட்டு பார்த்தா அந்த இன்னும் கையில் லைட்டாக அந்த பிசுக்கு அப்படிங்கிறது வரல. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன், ஜாங்கிரி இதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். பட் தேங்காய் பருப்பிக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக முத்துற மாதிரி வரணும். அதாவது ஒரு கம்பி அப்படிங்கிறது வரணும். நீங்கள் அது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, கம்பி பதம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். இப்போ இது மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் பருப்பி செய்யும்போது எனக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் ஆணுச்சு. அதையும் உங்களுக்கு பின்னாடி வர்றதில் நான் ஒரு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த தேங்காய் பருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய கேமரா ஸ்டாண்டு வேறு உடஞ்சி அதை நான் பட்ட அவஸ்தை வந்து கேமராவும் பண்ண முடியாமல் இதுவும் பண்ணணும். அதை கேமரானா மொபைலில் தான் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இது மாதிரி சொட்டு வரணும். ஒரு சொட்டு விட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சம் லைட்டாக அந்த கம்பி மெல்லிஸாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்தால் போதுமானது. இப்போ இது மாதிரி வந்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காவை போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த கேமரா ஸ்டாண்டு உடஞ்சினால மொபைலு கீழே விழுந்து ஸ்டாண்டு உடஞ்சி அதுக்குள்ளே வந்து பர்பி டக்குன்னு வந்து டைட் ஆகி அதெல்லாமும் உங்களுக்கு வீடியோவிலே நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வெள்ளையாகவே போட்டதுனால தான் உங்களுக்கு அதே மாதிரி தேங்காய் பர்பி பண்ணும்போது மட்டும் சர்க்கரை கொஞ்சம் நல்லா வந்து வெள்ளை சர்க்கரையாக வாங்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில சர்க்கரையில் வந்து ஒரு மாதிரி சிகப்பு கலர் வரும். நானே ஏற்கனவே நம்மளுடைய அச்சு முறுக்கு அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனிலேருந்து வாங்கின சர்க்கரை தான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக கலர் மாறும். தேங்காய் பருப்பிக்கு கொஞ்சம் நல்ல வெள்ளையாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சர்க்கரை கொஞ்சம் நல்ல பிராண்டட் சர்க்கரையாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரையும் தேங்காயும் போட்ட பிறகு தண்ணி விடுற மாதிரி இந்த மாதிரி கொதிக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு சில பேர் நினைப்பீங்க, ஐயோ தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, கீழே வடிச்சிடலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நல்லா டைட் ஆகணும். இப்போது இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல ஃபுல் ஃபயர் வச்சு பக்கத்துலேயே இருந்து கிளறுங்க. இப்போது பாதி டைட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் பருப்பில் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டைமில் தேங்காய் பருப்பிக்கு நான் கொட்ட வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இதுதான். நெய்யை போட்டு கிளறிட்டு நான் கொட்டியிருக்கணும். இந்த கிளறிட்டு நெய்யை நான் போட்டுட்டு பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு என்னுடைய ஸ்டாண்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் கிளறி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, டப்பால்னு ஸ்டாண்டு வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டாண்டு உடஞ்சதும் என்னால் சமாளிக்க முடியாமல் அது ஆஃப் ஆகி டக்குன்னு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துருச்சு, செட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து லூஸ் பண்ணி இதை எடுத்துருக்கேன். இதனால் வந்து டேஸ்ட்டு மாறலை. பட் தேங்காய் பர்பி அப்படிங்கிறது வெள்ளை கலராக தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பதத்திலே நீங்கள் கொட்டிடுங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ இதை கொட்டின பிறகு நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த கலர் மட்டும்தான் கொஞ்சம் சிகப்பாக வந்திருக்கே தவிர மற்றபடி டேஸ்ட் வைஸில் கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பருப்பி செஞ்ச அன்னைக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்புறம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். ஸோ இந்த தேங்காய் பருப்பியை செஞ்சு பாருங்கள். முன்னாடியே நீங்கள் கொட்டிடுங்க, கரெக்டாக இருக்கும்.
மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.